சொல்வதற்கு சொல்லுகிறான். குமாரை கூப்பிடும் போது உட்கார் இங்கே, அப்புறம் தான் இடத்த காமிக்கலாம். இப்ப நாற்காலியை காமிச்சு இங்க உட்காருங்கன்னு சொல்லுவான். அவன் முதல்ல உட்கார அனுமதி கொடுத்தா பாருங்க. அந்த காலத்துல அரசனுக்கு முன்னாடி சாமானிய குடிமகன் உட்கார முடியாது. அதுல சமூகத்தின் மிக தாழ்நிலையில் இருக்கிற ஒருவன் அரசனுடைய உயர்நிலையில் இருக்கிற ஒருவனோடு சமமாக அமர வைக்கிற அந்த ராமனின் தன்மையை சொல்வதற்கு தான் கம்பன் அந்த சொல்லை நயமாக பயன்படுத்துகிறான். இருத்தி ஈண்டு, ஈண்டு இருத்தின்னு சொல்றார். கம்பனை பொறுத்தவரை ஒரு கவிதைக்கு மட்டுமல்ல, ஒரு மொழியை, ஒரு பண்பாட்டை பறைசாற்றுவதற்காக கம்பராமாயணத்தை, ராமகாதையை படைத்தான்னு சொல்ல முடியாது. கம்பனை படிக்கிறவர்கள் அவன் கவிநயத்துல 3 விஷயத்தை தேடணும். ஒன்று சொல் நயம், இரண்டாவது பொருள் நயம், மூன்றாவது ஓசை நயம். இந்த சொல் நயத்துல ஓமை, உருவகம் இந்த பயன்பாடுகள் எல்லாம் வந்துடும். பொருள் நயத்துல இப்பொழுது நான் குறிப்பிட்டது போல இருத்தி இந்த மாதிரி ரொம்ப நுட்பமான சொல்லாட்சியை எடுத்துக்கலாம். ஓசை நயத்துல பாடுவதற்கு ஏதுவாக இன்றைய திரைப்பட பாடல்களையே மிஞ்சும் அளவுக்கு நயமான பாடல்கள் அதுல ஏராளமாக இருக்கிறது. அந்த ஓசை உறங்குகின்ற கும்பகன்ன உந்த மாய வாழ்வெல்லாம் அப்படி சொன்னா தும்மு தும்னு உலக அடிக்கிற மாதிரி ஒரு இசையோடு கூடிய அந்த சந்தம் இருக்கக்கூடிய சந்த கவிதைகள். சந்த கவிதையில் சிறக்கும் கம்பன். அந்த கம்பனுடைய கவிநயம்னு பேசுவதற்காக மரியாதைக்குரிய ஆசிரியர் பாரி ஐயா அவர்கள் மேட்டூர் தமிழ்ச்சங்கத்தினுடைய நிர்வாகியாக இருந்து தமிழகம் முழுவதும் வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய மிக மூத்த அனுபவம் பெற்ற நல்லாசிரியர் அவர்கள். கம்பனை குறித்து அவர் இந்த அரங்கிலே எடுத்துரைப்பார். கம்பனுடைய கவிதைகள் குறித்து. பாட்டுக்கு ஒரு புலவன் முண்டாசு கவி பாரதி. மீசையே ஒருவனுக்கு அடையாளம் என்றால் அது பாரதிக்கு மட்டும்தான். இந்த ஈரோடு மண்ணுக்கும் அவனுடைய அந்திம காலத்துக்கும் தொடர்பு உண்டு. கருங்கல் பாளையத்தில் அவர் ஆற்றிய கடைசி உரைதான் பாரதியினுடைய நிறைவுரையாக மேடையிலே இருந்தது. அது பாரதி வாழ்ந்த குறுகிய காலத்துல, தான் வாழ்ந்த சமூகத்துல 2 காட்சி. பாரதியினுடைய உண்மையான புகைப்படங்கள் கிடைத்ததே 4-5 தான் இதுவரைக்கும். மற்றதெல்லாம் ஓவியங்கள் தான். அந்த 4-5 புகைப்படங்களிலேயே பாரதியினுடைய ஆளுமை நமக்கு தெரிஞ்சது. மனைவியை அமர வைத்து தான் நின்று கொண்டு